சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே வித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையலென்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்திக் கனகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன் இனி. பட்டினத்தார். அவங்க என்கிட்ட வேலை காட்டினா பதிலுக்கு நான் அவங்களுக்கு வேலை காட்டுவேன். ராஜோரே சார், கோயில்ல வச்ச கேமரா என்னாச்சுன்னு தெரியல, பிச்சு மாட்டிக்கு போறான். சித்தர்கள் பூஜை நடந்ததா இல்லையான்னு நமக்கு தெரியாது. நம்ம இப்பே கோயிலுக்கு போலாம். அப்பா, அங்க என்னப்பா நடந்துச்சு? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்லுங்களேன். அம்மாடி, உன் பக்கத்துல யாரும் இல்லையே. ஏன்னா நான் இப்ப சொல்ல போற விஷயம் அதான கோயில வேற யாருக்கோ கூட தெரியக்கூடாது. சரிப்பா, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லுங்க. கோயில்ல பிரகாரத்துக்கு உள்ளுக்குள்ளயும் வெளியிலயும் யாருக்கும் தெரியாம கேமராவை செட்டப் பண்ணோம். என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா. டெக்னாலஜி என்ன டெக்னாலஜி, சித்தருங்க அதெல்லாம் தூக்கி சாப்பிடுவாங்க போல் இருக்கு. அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கதான் நாங்க அங்க கேமராவை செட் பண்ணோம். ஆனா கடைசி வரைக்கும் அங்க என்ன நடக்குதுன்றது என் கண்ணுக்கு தெரியாமையே போச்சு. ஒரே புகை மூட்டம். லேப்டாப்ல ஓம் நமச்சிவாயான்ற லெட்டர்ஸ் மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அவ்வளவுதான். நாங்க இருந்த இடத்துல எக்கச்சக்க புகை. அதுல மயங்கி விழுந்தவங்க தான். விடிஞ்ச பிறகுதான் கண்ணு முழிச்சோம். மாமா சொன்னது சரியா போச்சுப்பா.
ரசமணீஸ்வரர் ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள்பா. அதே போலதான் இந்த சித்தர்களும். நீங்கெல்லாம் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணியும் கடவுள் உங்களை தண்டிக்கலன்னா அதுக்கு காரணம் இங்க நானும் மாமாவும் உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணிருக்கோம்பா. ஒரு நோட்டு முழுக்க ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு எழுதினேன். அப்படியா? அதனால்தான் லேப்டாப் ஸ்கிரீன்ல ஓம் நமச்சிவாயன்னு தெரிஞ்சதோ என்னவோ. இருக்கலாமா. ஆனா மாப்பிள்ளைக்கு என்ன டவுட்னா, ஆயிரக்கணக்கான வருஷங்களா சித்தருங்க பூஜை செய்யறாங்கன்னா அதை எதுக்கு ஒளிஞ்சு மறைஞ்சு செய்யணும்? அதை வெளிப்படையா செய்யலாமே. சோ அங்கதான் ஏதோ தப்பு இருக்குமோன்னு அவர் சந்தேகப்படுறாரு. எனக்கும் அது சரின்னு தான் படுது. எதுக்கு அந்த பூஜையை அவங்க திரைமறைவில் செய்யணும்? அப்பா, கடவுள் விஷயத்துல ரகசியங்கள் ரகசியமா தான்ப்பா இருக்கணும். அதை திறந்து பார்க்க நினைக்க கூடாதுன்னு இப்பதான் மாமா சொன்னாரு. அம்மாடி, இது சயின்டிபிக் ஏஜ். எந்த ஒரு விஷயத்துக்கும் என்ன காரண காரியம் இருக்குன்னு மனுஷன் தெரிஞ்சுக்க விரும்புவான். அதுக்காக ஆபத்துன்னு தெரிஞ்சு எதுக்கு காலை வைக்கணும்? இங்க பாருங்கப்பா, அவர் செய்யற தப்புக்கெல்லாம் நீங்க உடந்தையா இருக்காதீங்க. அம்மாடி, நான் என்ன பண்ணட்டும்? அவன் இப்போதைக்கு ஒரு கழுதையை காட்டி குதிரைன்னு சொன்னா கூட ஆமா சாமி குதிரை தான் நான் சொல்லித்தான் ஆகணும். அவன் வழியிலே போனாதானே அவனை பிடிக்க முடியும். ஏன்னா நமக்கு நம்ம காரியம் ஆகணும்ல. சரிப்பா, நீங்க கவனமா இருங்க. இப்ப நான் மாமா கிட்ட என்ன சொல்லணும்? இப்போதைக்கு இங்க எதுவும் பிரச்சனை இல்லை. நாங்க சேஃபா இருக்கோன்றத மட்டும் அத்தான் கிட்ட சொல்லு. ஓகே? சொல்றேன்ப்பா. ஆனா இங்க எப்படி மாமா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, நீங்க சமாளிச்சு பேசிக்கோங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. ஓகே, வச்சிடறேன். பாய்ப்பா. பாய். என்ன விஜய், ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? டென்ஷனா? வாட் டென்ஷன்? திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்க தப்பு நடந்திருக்குன்னு. நம்ம ரொம்ப ரகசியமா போட்ட பிளான் எப்படி லீக் அவுட் ஆச்சு? எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிருக்காங்களே. கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க நீங்க யார சொல்றீங்க? வேற யாரு? நம்ம யார கையும் களவுமா பிடிக்கணும்னு நினைச்சோமோ அவங்கள தான் சொல்றேன். விஜய், நான் முதலே வேணாம்னு சொல்லியிருந்தா நீங்க பிடிவாதமா ஓணும்னு சொல்லியிருப்பீங்க. அதனாலதான் நீங்க போற போக்கிலே போலாம், நான் உங்க கூடயே வந்துட்டேன். சாதாரண மனுஷங்களை வேணா நம்ம கையும் களவுமா பிடிச்சிடலாம் விஜய். சித்தரங்களை எப்படி நம்ம கையும் களவுமா பிடிக்க முடியும்? நாம நம்ம மனசுல என்ன நினைக்கிறோன்றது கூட அவங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்றேன், இங்க பாருங்க. அந்த கேமரா வந்து புகை சூழ்ந்தது. அப்புறம் அந்த ஸ்கிரீன் லேப்டாப்ல ஓம் நமச்சிவாயன்ற லெட்டர்ஸ் தெரிஞ்சது. அப்புறம் ஏதோ வாசனை வந்து நம்ம எல்லாரும் மயங்கி விழுந்தது. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சித்தருங்க தான். அவங்கள மீறி நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு? ஏதோ அத்தான் ஆசைப்பட்டாரேன்னு ஒரு தடவை இங்க வந்து உத்தரவு கேட்டோம், அது கிடைக்கல. அதுக்கப்புறம் நீங்க ஆசைப்படுறீங்களேன்னு இந்த மாதிரி செஞ்சு பார்த்தோம், அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. பேசாம ஊருக்கே போயிடுவோமே. மாம்ஸ், நான் நினைச்சதை சாதிக்க துணையா இருப்பீங்கன்னு தான் நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீங்க என்ன ஊருக்கு பேக் பண்றதுலயே குறியா இருக்கீங்க. thousands of years சித்தர்கள் உயிரோட இருக்காங்களா? பௌர்ணமிக்கு பௌர்ணமி வந்து பூஜை பண்றாங்களா? எப்படி 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 நம்ம மனசுல நினைச்சத கூட அவங்க தெரிஞ்சுப்பாங்களா? ஏன் மாம்ஸ், இதெல்லாம் நான் நம்பணுமா? நான் பண்ண தப்பு என்ன தெரியுமா? ராஜ்துரையோட பயமுறுத்தல நான் சீரியஸா எடுத்துக்கிட்டேன்ல. கேமராவை கோயிலுக்குள்ள வைக்கணும்னு நீங்க சொன்னீங்கல்ல, குட் ஐடியான்னு சொன்னேன்ல, அதுதான் என்னோட தப்பு. நான் என் முடிவுல ஸ்டபனா இருந்திருக்கணும். அதனால மறுபடியும் எனக்கு தான் ஃபெயிலியர். நோ நோ, நான் தோக்க மாட்டேன், தோக்கவே மாட்டேன். வர பௌர்ணமி அன்னைக்கு நானே கோயிலுக்குள்ள போறேன். சித்தர்கள் பேர்ல பூஜை பண்ற அவங்கள கையும் களவமா பிடிப்பேன். நான் நினைச்சதை சாதிப்பேன் மாம்ஸ். ஆஹா, அடங்க மாட்டேங்கிறானே இவன். விஜய், அடுத்த பௌர்ணமிக்கு இன்னும் 1 மாசம் இருக்கு. அது வரைக்கும் நாம இந்த ஊர்ல இருந்து என்னத்த பண்ண போறோம்? போய் ஒரு தடவை அத்தானை பார்த்துட்டு அப்புறமா வரலாமே. மாம்ஸ், இங்க வேலை எல்லாம் வச்சுட்டு ஊருக்கு போய் என்ன பண்ண போறோம்? ஒரே தாட்ல இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதே தான் பண்ணணும். அப்பதான் நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும். நான் இங்க தான் இருக்க போறேன். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்க கிளம்பலாம். எக்ஸ்கியூஸ் மீ. மூவ்.
ஏய், நீ எதுக்கு இங்கே இருக்கணும்னு அடி போடுறேன்னு எனக்கு தெரியாது. உன்னை விட்டுட்டு ஊரில் எனக்கு என்ன வேலை? நானும் இங்கே தான் இருக்க போகிறேன். ஆனால் 1 மாதம் இந்த ஊரில் பழப்பு எப்படி ஓட்டுறதுன்னு தெரியலையே. ஐயோ அம்மா வலிக்குது, தாங்க முடியலையே. ஐயோ வலி தாங்க முடியலையே, அம்மா முடியலையே. ஐயோ ஆசானே, அபிகந்தி வேற நம்பி கரடிக்கிட்டு காமிச்சு என் கண்ணத்தை பழுக்க வச்சிட்டீங்களே, வலி தாங்க முடியல ஆசானே. ஐயோ அம்மா. எവിടെ காணிக்கி? ஐயோ அம்மா தாங்க முடியலையே. ஐயோ சரி, நம்ம வைத்தியசாலைக்கு போய் மருந்திட்டால் ஒரே வாரத்துல நின்ற காயம் ஆறிடும். കാക്കൈ ചിത്തർ കൊടുത്ത വേറെ തിരുടി ഞാൻ എന്റെ തിറമയെ കാണിച്ചു. നമ്മളെ മൂലികകളെ പരിക്ക വിടാമ അവർ തിറമയെ കാമിച്ചിട്ടാറ്. പോകുമ്പോതേ കർപ്പൂര ദീപം അണഞ്ഞ് തേങ്ങ അഴുകി ഉള്ള പോകാതെന്ന് അപസഗുണം കാട്ടിനീങ്ക. അതെ മീറിയും ഞാൻ പോയി അതെന്റെ പലനെ ഞാൻ അനുഭവിച്ചു. ആനാ ഞാൻ ഓഞ്ചിരമാട്ടെ. എനിക്കാன பாதுகாப்போட ഞാൻ திரும்பவும் வருவேன். சித்தவனத்துக்குள்ளே போந்து எனக்கு தேவையான மூலிகைகளை பறிச்சுட்டு போவேன். இது சத்தியமானோ? வாடா. அம்மா வலி தாக்க முடியலையே, வலிக்குது. കാറ് കാണാനില്ലല്ലോ. ശരി, ഇവിടെ കാത്തു നിൽക്കാം. ஏன் ஆசானே, இந்த இலையில நின்னாலும் நமக்கு எதுவும் ஆபத்து வந்துடாதே. தள்ளி நில்ல. ഇനി എന്റെ ശക്തി കാണാം. നോക്ക്. കണ്ടോ? ഇവിടെ വന്ന് ഈ വട്ടത്തുക്കുള്ള നിൽക്ക്. നമുക്ക് എന്ത് ആപത്തും വരാമ യക്ഷി നമ്മളെ കാപ്പാത്തുവാ. அப்பா சித்தவனத்துக்குள்ளதான் அவங்க சக்தி என ஏதாவது செய்யும். ஆனா இங்க எந்த சக்தியை மீறி யாரும் என்ன எதுவும் பண்ண முடியாது. கொடுங்க, நான் தூக்குறேன். கண்ணா, இது வரைக்கும் நீ தான் தூக்கிக்கிட்டு வந்த, கொஞ்ச நேரம் நான் தூக்கிக்கிட்டு வரேன். அது போகட்டும், இந்த சித்தவனம் வந்த அனுபவம் உனக்கு எப்படி இருந்தது? ரொம்பவே நல்ல அனுபவம் வைத்திரு. நீங்க கை தட்டி பாடும்போது அந்த குணக்கடி மூலிகை அப்படியே வெளியில வந்தது. அது இன்னமும் என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது வைத்திரு. இந்த சித்தவனத்துல நமக்கு தெரியாத பல அதிசயங்கள் இருக்கு. அதையெல்லாம் தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க நமக்கு இந்த ஒரு ஆயுள் போதாது. மறுபடியும் மறுபடியும் சித்தவனத்துக்குள்ள வரணும் போல இருக்கு. அப்படியெல்லாம் வந்துட முடியாது கண்ணா. எப்படி நாம இந்த சித்தவனத்துக்குள்ள வரத்துக்கு சித்தர்களோட அனுமதி கிடைச்சதோ அதே போல மறுபடியும் அவங்களோட அனுமதி கிடைச்சாதான் நாம இங்க வர முடியும். கண்ணா, நீ பாட்டுக்கு எனக்கு தெரியாம இங்க வந்துடாத. என்ன புரிஞ்சுதா? அங்க பாத்தீங்களா வைத்தியரே, செம்பருத்தி செடி எவ்வளவு அழகா பூத்திருக்கு. எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. நான் எங்க போனாலுமே அந்த ஊர் ஞாபகார்த்தமா ஒரு செடி எடுத்துட்டு போயிட்டு எங்க வீட்டு தோட்டத்துல வளர்ப்பேன்.
அதே மாதிரி சித்தவனத்துக்கு வந்துட்டு போன ஞாபகார்த்தமா இந்த செடியை நான் பறிச்சுக்கிட்டுமா வைத்திரு? தாராளமா பறிச்சுக்க. செம்பருத்தி பூக்கிற வீட்டுல செல்வம் பெருகும்னு சொல்லுவாங்க. செல்வம்லாம் ஒன்றும் பெருக வேணாம் வைத்திரு. அக்கா குணமாயி அப்பா வெளியே வந்தாலே எனக்கு போதும். போலாமா வைத்திரு? வா போகலாம். வைத்தியரே இங்க பாருங்க, யாரோ பூஜை பண்ணியிருக்காங்க. இந்த பக்கமா போறவங்க யாராவது பூஜை பண்ணிருப்பாங்க. சரி, இந்தா இத பிடிச்சுக்க. ஒரு நிமிஷம். ஜாக்கிரதையா. பிள்ளையாரப்பா, எந்த ஆபத்தும் இல்லாம நல்ல விதமா மூலிகையை பறிச்சுட்டு வந்துட்டோம். அதே மாதிரி பிருந்தாவையும் குணப்படுத்துறதுக்கு நீதான் துணை புரியணும். கொடு. இந்தாங்க. வாப்பா போகலாம். கண்ணா, செம்பருத்தி செடி எங்க? ஐயோ வைத்தியரை பிள்ளையார்கிட்டயே வச்சுட்டு வந்துட்டேன். இந்தாங்க இதை பிடிங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். முகத்தை எங்கேயோ பார்த்துருக்கோமே. யார் இவன்? என்ன கண்ணா யோசனையா இருக்க? ஒன்றும் இல்லை வைத்தியரே, பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தவன் அங்கதான் ஒளிஞ்சிட்டு இருந்தான். என்னை பார்த்ததும் மறைஞ்சிட்டான். அவனை நான் போய் தொடரத்துக்குள்ள என் கையை தட்டி விட்டுட்டு காட்டுக்குள்ள ஓடிட்டான். அப்படியா? ஆள் எப்படி இருந்தான்? நல்ல தாடிய முடியுமா இருந்தான் வைத்தியரே. ஓ, யாராவது சித்தரா இருப்பாங்க. இல்ல வைத்தியரே, நீங்களே சொல்லுங்க. சித்தர்கள் எதுக்கு நம்மளை பார்த்து ஒளியணும்? அதுவும் ஏன் என்ன பார்த்து ஓடணும்? எனக்கு என்னமோ இந்த முகத்தை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு வைத்தியரே. கண்ணா, சித்தர்கள் சில நேரத்துல வனத்தை விட்டு ஊருக்குள்ள வருவாங்க. அப்படி எங்கேயாவது பார்த்திருப்ப. சரி வா, அதை என்கிட்ட கொடு. இந்தா வா போகலாம். கண்ணா, எத்தனையோ தடவை இந்த சித்தவனத்துக்கு
மூலிகை பறிக்கிறதுக்காக வந்திருக்கேன். எனக்கு எந்த மூலிகை தேவைப்பட்டதோ அதெல்லாம் எல்லா நேரத்திலயும் கிடைச்சதில்ல. எதுவுமே கிடைக்காம சில நேரத்துல வெறும் கையோடய வந்திருக்கேன். இப்ப நான் எதையெல்லாம் தேடி வந்தேனோ எல்லாமே கிடைச்சிடுச்சு. மனசுக்கு சந்தோஷமாவும் இருக்கு, நிம்மதியாவும் இருக்கு. இப்படி நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே சித்தர்களோட அருள் தான். ஆசானே, யாரோ வராங்க ஆசானே. வா, மறைஞ்சிருந்து நோക്കാം, வா.